ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கக்கூடிய சமையல் எரிவாயு விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதலாகும். மக்களின் அன்றாட வாழ்வே போராட்டமாக இருக்கின்ற சூழலில் ஒன்றிய அரசின் இந்த விலையேற்றம் மக்களை மேலும் வாட்டி வதைப்பதாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சமையல் எரிவாயு வாங்கும் போது அதற்கான மானிய தொகை வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பை காற்றில் பறக்கவிட்ட ஒன்றிய ஆட்சியாளர்கள் மக்களை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற நினைப்பில் உள்ளனர். தற்பொழுது அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்ந்துவிட்ட நிலையிலும் மக்களுக்கு பொருளாதார சுமையை ஏற்றும் வகையில் சமையல் எரிவாயு விலையை ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தி இருப்பது ஏற்கத்தக்கது இல்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சமையல் எரிவாயு விலையை குறைப்பதையும் தேர்தலுக்கு பின்னர் விலையை ஏற்றுவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சரிந்திருக்கிறது. அதன் பயனை ஒரு சிலர் மட்டுமே அனுபவிக்க அனைத்து சலுகைகளையும் வழங்கி வரும் ஒன்றிய அரசிற்கு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போது வரும்? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மக்கள் மீது கரிசனம் வருமா? பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் ஒன்றிய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாகவே இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுகின்றன. சாமானிய மக்களை பெரிதும் பாதிக்கும் சமையல் எரிவாயு விலையேற்றத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு மீது பழி போட்டுவிட்டு தப்பித்து விடலாம் என்ற நினைப்பில் இருக்கும் திமுக அரசு இந்த நேரத்திலாவது மனசாட்சிப்படி தேர்தல் அறிக்கையில் அறிவித்த சமையல் எரிவாயு மானிய வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மீண்டும் மீண்டும் பொய் சொல்லி ஏமாற்றம் வழக்கத்துடன் செயல்படும் ஒன்றிய பாஜக அரசு மற்றும் திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தின் எதிர்வினை மிக தீவிரமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது திமுக மற்றும் பாஜக இரண்டு அரசுகளையும் கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். உடனடியாக சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அதே போன்று இந்த விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்றும் அவர் தற்பொழுது அறிவித்திருப்பது குறிப்பிட்டிருக்கிறது.